ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இப்போ கோயம்புத்தூரில் வந்து வெதர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ரொம்ப சில்லாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மார்னிங் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட் எந்திரிப்பாங்க. அவங்க பை ஒரு 5:30 மேக்ஸிமம் எழுந்திருவாங்க. எழுந்ததுமே வாக்கிங் ஆர் ஜிம் ஏதாவது போவாங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ போயிட்டு வந்து தான் என்னை எழுப்புவாங்க பை 7 o'clock. ஸோ நான் எழுந்ததுமே இப்போல்லாம் பையன் வந்து எந்திரிக்க மாட்டான் என் கூட. முன்னாடியெல்லாம் நான் ஏஞ்சி கிச்சன் போனதும் காலையிலே என் கூட எழுந்திருவான், சமைக்க விட மாட்டான். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லி மார்னிங் லேட்டாக தான் எந்திரிப்பார். ஸோ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளாடி டீ ஆர் காஃபி போட்டு நானும் ஹஸ்பண்டும் பால்கனியில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு எங்களோட மார்னிங் காஃபி டீ எடுத்துப்போம். ஸோ காஃபி ஆர் டீ ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பண்ணிவிட்டு அவனை ஸ்கூலுக்குமே அனுப்பியாச்சு இன்றைக்கி. அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா தான் வந்து என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துப்பேன். ஸோ கொஞ்சம் பேக்கிங் வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஆர்டர்ஸ் யாரெல்லாம் பெண்டிங் பேமெண்ட் யாரெல்லாம் பே பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருந்தாலும் ஹேண்ட் ரிட்டன் நான் எப்போவுமே நோட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அண்ட் தென் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஃபோன் விட. ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒர்க்ஸ்லாம் அவன் இருக்கும்போது பண்ண முடியாது. நான் இப்போ ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன், அவர் ஏதாவது ஏடாகூடமாக வேறு ஏதாவது பண்ணுவார். ஸோ அவன் ஸ்கூல் போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவர் வரதுக்குள்ளாடி லஞ்சுமே நான் ப்ரிப்பேர் பண்ணிடணும். இப்போல்லாம் வந்ததுமே நம்னம் கொடுங்கன்னு கேட்பான். நம்னம் மீன்ஸ் சாப்பாடு, அதை தான் நம்னம் சொல்லுவார் அவர். ஸோ 12:30 வருவான். வரதுக்கு முன்னாடியுமே லஞ்சுமே இப்போ பண்ணி வச்சுருவேன். அவர் ஸ்கூல் போயிட்டாருன்னா எனக்கு வந்து என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ அவன் இருந்தான்னா ரொம்ப டைம் ஆகும் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ஸ்கூல் போனதுக்கப்புறம் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க்ஸ் எல்லாம் அவன் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி ஆஃப்டர்நூன் மேலே அவர் வந்ததும் தூங்குவான் சாப்பிட்டுட்டு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால முன்னாடியே எல்லா ஒர்க்ஸும் பண்ணி வச்சுருவேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க்ஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ அவனை தூங்க வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து பண்ணுவேன். ஏன்னா அவன் இருக்கும்போது பண்ண முடியாது, ஏன்னா தொந்தரவு பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப பிஸின்னே சொல்லலாம் பேக்கிங்கில். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, டைமே இருக்காது. ரொம்ப பிஸினா ரொம்ப பிஸி. ஃபுல்லாகவே கண்டினியூஸாக என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு வந்து பேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு அது கஷ்டமாக தெரியாது. ஸோ பண்ணுறதுல ரொம்ப விரும்பி பண்ணுறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி பண்ணுவேன். தூங்கி ஏஞ்சிட்டாரு. தூங்கி ஏஞ்சிச்சதும் கீழே ஒரு பார்சல் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வாங்க போயிருந்தோம். வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு என்கிட்டேருந்து வாங்கி சைக்கிளில் ஒரு கையில் பார்சல் ஒரு கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ பால்கனியில் வந்து கார்டன் எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் மிடில் வந்து ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 days இருக்க மாட்டோம். ஸோ ரொம்பவே என்னது மெஸ்அப் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய நல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் தூங்கி எழுந்ததுமே இங்கே வந்து நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப இந்த புதர் மாதிரி இருந்துச்சு ரொம்ப வளர்ந்து. ஸோ நிறைய பிளான்ட்ஸ் வந்து நல்லாவே ட்ரிம் பண்ணி ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டேன். அப்படின்னா நாங்கள் வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரிம் பண்ணிட்டேன். ஆனால் வந்து 10 days வந்து யாரும் தண்ணி ஊற்ற முடியாது. அதுதான் என்ன ஆகுன்னே தெரியல வரும்போது. லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தப்பவும் ஒரு 10 to 15 days யாருமே இல்லை. ஸோ நிறைய பிளான்ட்ஸ்லாம் செத்தே போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. நான் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஹீட், அதனால வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறனால மேபி வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் நல்லாவே சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல. ஸோ இந்த பிளான்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த டேக் போட்டு சீல் பண்ணுவேன். ஸோ டேக் வந்து காலி ஆயிடுச்சு என்கிட்ட இல்லாதனால இந்த மாதிரி ட்வைன் மாதிரி எடுத்து கயர் மாதிரி எடுத்து ஸோ எல்லாமே அதை சுற்றி கட்டி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒர்க்ஸ்லாம் வந்து ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸோ எனக்கு அவ்வளோவா இதிலலாம் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டிஃபாக பண்ண தெரியாது. ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க இல்லை. ஸோ நானே பண்ணிக்கலாம். சரி அவங்கள வெயிட் பண்ணி அவங்க வர வரைக்கும் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனுமா சேர்ந்து ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிகிட்டு இருந்தோம்.
நான் க்ளீன் பண்ண அவனும் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டு எல்லாம் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எப்போவுமே வீடு பெருக்கும்போதும் அப்படி தான் பெருக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து முறத்தில் அள்ளும்போது எப்போவுமே அவன் தான் போய் டஸ்ட்பினில் கொட்டுவான். ஸோ அவன் இருக்கும்போது பார்த்துட்டான் நான் வீடு பெருக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து கேட்பான். இல்லை நான் பெருக்க ஆரம்பிச்சதுமே வந்து முறத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான். எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் எப்போ நான் பெருக்கி முடிப்பேன். ஸோ எடுத்துகிட்டு டஸ்ட்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறதுமே நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். ஸோ நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ரொம்ப ஹைப்பர் ஆகி ரொம்ப அழ ஆரம்பித்து ரொம்ப இது பண்ணிடுவான். அதனால நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி நீயும் என் கூட சேர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பேக்கிங் பண்ண ஆர்டர்ஸ் வந்திருந்தது அதெல்லாம் பண்ணியிருந்த கிளிப்பிங்ஸ் தான். ஸோ இதை வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே ஒரு ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் இதெல்லாம். இதோட இந்த vlog நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை திஸ் வீக் நாங்கள் வந்து நேட்டிவ் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் vlog வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஊர்லேருந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கிறிஸ்மஸ் வைப் எப்படி இருக்குது, எங்கள் ஊரில் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம், ஸோ எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog ஆர் ரெசிபி ஏதாவது உங்களோட மீட் பண்ணுறேன். பாய்.